துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இதிசயம் புரிவோம். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் வந்திருக்கின்ற இந்த வேளையிலே அவரை நோக்கி நாங்கள் எங்களுடைய மனங்களை ஏறெடுப்போம். அவரை நோக்கி எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய மனங்களிலே எழுகின்ற போராட்டங்கள், எங்களுடைய வாழ்விலே எங்களை திரும்பவுமாக எங்களை அழுத்துகின்ற பாரங்கள், மனதிலே ஏற்படுகின்ற குழப்பங்கள், சஞ்சலங்கள், வேதனைகள், சொல்ல முடியாத வார்த்தைகளிலே வெளியே சொல்ல முடியாத வேதனைகள், வியாதிகள், எல்லாவற்றோடும் நாங்கள் நற்கருணை ஆண்டவர் முன்னிலையிலே வந்திருக்கின்றோம். அவர் உங்களை அழிந்து விடமாட்டார். அவர் உங்களை அழிந்து போக விடமாட்டார் என்கின்ற கருப்பொருளிலே இன்றைய நாளிலே நாங்கள் நற்கருணை ஆண்டவர் முன்னிலையிலே வந்து நிற்கின்றோம். அவர் எங்களை தாங்குவார், அவர் எங்களை வழி நடத்துவார், அவர் எங்களுக்கு பலம் தருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அவருடைய வல்லமை, அவர் சக்தி நிறைந்தவராக இருக்கின்றார். எங்களுடைய வாழ்விலே எல்லா வேளையிலும் அவர் எங்களை தாங்கி செல்லுகின்றவராக, வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். எனவே அந்த நற்கருணை ஆண்டவரை நோக்கி நாங்கள் பாடுவோம். சக்தியானவா, ஜீவநாயகா, இயேசு நாதா என்று சொல்லி அவரை போற்றி எங்களுடைய குறைகளை ஏறெடுத்து பின்வருகின்ற பாடலிலே நாங்கள் இணைந்து கொள்வோம். சக்தியானவா, சக்தியானவா, ஜீவநாயகா, ஜீவநாயகா, இயேசுநாதா, இயேசுநாதா. தொடக்கம் முதல் எங்களை அன்பு செய்கின்ற ஆண்டவர், நம்முடைய நன்மை தலங்களினாலே நிறைத்து வருகின்ற ஆண்டவர் சக்தி வாய்ந்தவராக இருக்கின்றார். தம்முடைய ஒருவடி பார்வையினாலே எங்களை குணம் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். எங்களை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார். அவருடைய வல்லமையை நாங்கள் உணர்ந்து பாடுவோம். சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. ஆண்டவரே, மக்கள் யாவரும் அச்சத்திலே இருக்கின்ற வேளையிலே உம்முடைய அன்பினாலே எங்களை நிரப்பியவாறு ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே நாங்கள் அக்களிக்க, நீர் தருகின்ற அமைதியை நாங்கள் சுவைக்க எங்கள் வாழ்விலே வாருமாயா. எங்களுடைய வாழ்விலே அமைதி இழந்திருக்கின்ற வேளையிலே, போராட்டங்கள் கலக்கங்கள் நிறைந்திருக்கின்ற வேளையிலே எங்களை நிரப்ப வாருமையா.
எங்களை தாங்கி எங்களை வழிநடத்தியவரும் அன்பிலக்களிக்கவா அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா வாழ்வில் ஒத்துழைக்கவா திக்கனைத்துமே உண்மை எதிரொலிக்கவா உண்மை எதிரொலிக்கவா யுத்தம் நீங்கிய அமைதி உதிக்கச் செய்யவா அமைதி உதிக்கச் செய்யவா பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா வறுமை போக்கியே எங்களுக்கு வளமளிக்கின்ற கருணை ஆண்டவரை, இந்த வேளையிலே உம்மை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். மனிதர்களிடத்திலே ஒற்றுமை இல்லை, சமத்துவம் இல்லை, சண்டை சச்சரவுகள், போராட்டங்கள், கலக்கங்கள், வேதனைகள், மரண ஓலங்கள் நிறைந்திருக்கின்ற வேளையிலே வாரும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினாலே எங்களை நிரப்பி உம்முடைய சக்தியை தந்தருளும் ஆண்டவரே. சமத்துவத்திலே மனித மாண்புயர்த்தவா மனித மாண்புயர்த்தவா ஆணவத்தையே வென்று பணிவையாற்றவா வென்று பணிவையாக்கவா தாழ்ச்சி கொண்டவர் உள்ள மூக்கமூட்டவா நீதி நேர்மையில் நம்மை நாளுமாடவே அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. இந்த வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய வல்லமையினாலே எங்களை தொடும் ஆண்டவரே இயேசுவே, இந்த வேளையிலே மத்தியிலே இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உற்று நோக்கியருளும். உம்முடைய வல்லமைக்காக நாங்கள் ஏங்கி வந்திருக்கின்றோம். உம்முடைய அருளுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்விலே நீரே எங்களுடைய கதி என்று சொல்லி, நீரே எங்களுடைய தஞ்சம் என்று சொல்லி, நீரே எங்களுடைய வாழ்வு என்று சொல்லி, நீரே எங்களுடைய மகிழ்ச்சி என்று சொல்லி நாங்கள் ஓடி வந்திருக்கின்றோம். இந்த வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பொறுப்பெடுத்தருளும். இந்த நாங்கள் செலவிட இருக்கின்ற இந்த நேரத்திலே எங்களோடு பேசியருளும். உம்மை நாங்கள் ஆராதிப்பதற்கு எங்களுக்கு வலிமையை தாரும், ஆற்றலை தாரும். உம்முடைய புகழை எடுத்துச் சொல்லுவதற்கு வலிமையை தாரும் ஆண்டவரே. சிந்தனையை தூண்டி அருளும் ஆண்டவரே. இந்த வேளையிலே எத்தனையோ தேவைகளோடு வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் மன்றாட இருக்கின்றோம். அனைவரையும் நாங்கள் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த பிரசன்னத்துக்கு முன்பாக, உம்முடைய பார்வையின் முன்பாக, உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த சகோதர சகோதரிகளை வைத்து ஆளுகை செய்தருளும். ஆமீன். எங்கள் முன்னிலையிலே வீற்றிருக்கின்ற நற்கருணை ஆண்டவரை இந்த வேளையிலே நாங்கள் போற்றி புகழ்ந்து பாட இருக்கின்றோம். ஆண்டவர் எங்களுடைய வாழ்விலே
செய்த நன்மைத்தனங்களை நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர் ஒவ்வொரு கணமுமாக எங்களை அவர் வழிநடத்தி வருகின்ற வேளையிலே அவருடைய நன்மைத்தனங்களுக்காக நாங்கள் அவரை போற்றி புகழ இருக்கின்றோம். இந்த வேளையை நாங்கள் ஆண்டவரை எங்களுடைய மனதிலே இருத்தி ஒரு கணம் எங்களுடைய வாழ்வு பயணத்தை சற்று சிந்தித்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அன்பின் நற்கருணை ஆண்டவரை, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய வழிநடத்தலுக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இயேசுவே, நாங்கள் உம்முடைய பாதுகாப்புக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, பல இன்னல்களோடு நான் வாழ்ந்து வந்த வேளையிலே நீர் எனக்கு ஆறுதலை தந்திருக்கின்றீர். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். இயேசுவே, என்னுடைய பிள்ளைகளை பற்றிய வேதனைகளோடு நான் இருந்த வேளையிலே நீர் எனக்கு துணையாக இருந்து என்னை வழி நடத்தி கொண்டு இருக்கின்றீர். உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன். இயேசுவே, என்னுடைய கணவனுடைய தொழில்களை, என்னுடைய மனைவியினுடைய செயற்பாடுகளை, என்னுடைய பிள்ளைகளினுடைய கல்வி செயற்பாடுகள் ஒவ்வொன்றையும் நீர் கண்ணும் கருத்துமாக இருந்து பாதுகாத்து கூட இருந்து நடத்தி செல்கின்றீர். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே தீயவனுடைய சூழ்ச்சிகளுக்கு நாங்கள் உட்படாதபடி, எங்களுடைய நம்பிக்கையிலே இருந்து நாங்கள் தளர்ந்து போகாதபடி நீர் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, வெகு தொலைவிலே இருக்கின்ற எங்களுடைய உறவுகள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய சகோதர சகோதரிகள், இவர்களை காண முடியவில்லையே, இவர்களை சென்று சந்திக்க முடியவில்லையே என்று சொல்லி ஆதங்கத்தோடு இருக்கின்ற வேளையிலெல்லாம் நீர் எங்களுக்கு சகோதரனாக, சகோதரியாக, தந்தையாக, தாயாக இருந்து எங்களை வழிநடத்தி வருகின்றீர். எங்களுக்கு ஆறுதல் தந்து கொண்டிருக்கின்றீர். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இந்த நாட்களிலே வியாதியினாலே பலர் மடிந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்து வருகின்றீர். என்னுடைய அப்பாவை நீ பாதுகாத்து வருகின்றீர். என்னுடைய அம்மாவை நீ பாதுகாத்து வருகின்றீர். என்னுடைய சகோதரங்களை நீ பாதுகாத்து வருகின்றீர். என்னுடைய உறவுகளை நீ பாதுகாத்து வருகின்றீர். எல்லா மக்களையும் நீ பாதுகாத்து வருகின்றீர். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, என்னுடைய உடலிலே இருக்கின்ற வேதனைகளை நான் தாங்கிக் கொள்வதற்கு நீர் தருகின்ற வல்லமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். மனதிலே இருக்கக்கூடிய ஏக்கங்கள், மனதிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான வஞ்சிப்புகள், பொறாமைகள், சண்டை சச்சரவுகள், இவை எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர்தாமே எனக்கு ஆறுதல் தருகின்றவராக இருக்கின்றீர். உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன். என்னுடைய பாவ வாழ்விலே இருந்து நான் மன்னிப்பு பெறுவதற்கு நீர் எனக்கு சந்தர்ப்பத்தை தந்து கொண்டிருக்கின்றீர். ஆன்மீக வாழ்விலே என்னை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றீர். ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன். உம்மை நான் போற்றுகின்றேன். உம்மை நான் புகழுகின்றேன். உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இந்த வேளையிலே எங்கள் முன்னிலையிலே இருக்கின்ற ஆண்டவரை நாங்கள் போற்றுவோம். என்னில் எழுந்த இயேசுவுக்கு ஆராதனை, ஆராதனை. நன்மைகள் கோடி செய்த இயேசுவுக்கு நன்றி, நன்றி என்று சொல்லி நாங்கள் பாடுவோம். எங்களுடைய இறுக்கமான மனநிலைகளை நாங்கள் விட்டுவிட்டு உண்மையிலே ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், பலவிதமான துன்பங்களை நான் கடந்து வர செய்திருக்கின்றார், என்னுடைய வேதனைகளிலே என்னோடு உடன் இருந்திருக்கின்றார் என்பதை நான் உணர்ந்து அவரை நாங்கள் ஆராதனை செய்வோம், அவரை நாங்கள் போற்றுவோம், அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை. எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை. நன்மைகள் செய்த ராஜாவுக்கே
நன்றி நன்றி பலி. நன்மைகள் செய்த ராஜாவுக்கே நன்றி 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 பலி. அம்மில் எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை என்று பாடுவதற்கு முன்பாக எங்களை ஒரு கணம் நாங்கள் சுத்திகரித்துக் கொண்டவர்களாக, உண்மையாகவே ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், உண்மையாகவே ஆண்டவர் என்னை பாதுகாத்து வருகின்றார், உண்மையாகவே ஆண்டவர் என்னை பலப்படுத்தி வருகின்றார் என்பதனை உணர்ந்து கொண்டு அவரை நாங்கள் ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை. என்னில் எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. நன்மைகள் செய்த ராஜாவுக்கே நன்றி 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 பலி. எம்மாவு நகரிலே உம்மை கண்டுகொள்ள முடியாதவாறு சீடர்களுடைய கண்கள் மங்கி இருந்த வேளையிலே உம்மை உடைத்து அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தினீர். பல விடயங்கள் எங்களுடைய வாழ்விலே உம்மை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது, உம்மை போற்றி புகழ முடியாமல் இருக்கின்றது, உமக்காக உம்மை அர்ப்பணிக்க முடியாமல் இருக்கின்றது. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களை திறந்தருளும். உம்முடைய நற்கருணையுடைய பிரசன்னத்தினாலே எங்களுடைய அகவாழ்வை திறந்தருளும். உம்மை நாங்கள் கண்டுகொண்டு உம்மை ஆராதிக்க செய்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்களை நீர் ஏற்றுக்கொண்டு உம்மை ஆராதிக்க செய்யும். எம்மாவூரிலே அப்பத்தை உடைத்து கண்கள் திறந்தவரே, பாவை வேண்டும் உம்மை பார்க்க உயிருள்ள உந்தன் பலிதனிலே. எம்மாவூரிலே அப்பத்தை உடைத்து கண்கள் திறந்தவரே, பாவை வேண்டும் உம்மை பார்க்க உயிருள்ள உந்தன் பலிதனிலே. ஆராதனை 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 ஆராதனை. என்னில் எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. நன்மைகள் செய்த ராஜாவுக்கே நன்றி 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 பலி. கானாவூர் திருமணத்திலே குறைபாடுகளோடு வாழ்ந்த அந்த திருமண வீட்டிலே நீர் நிறைவு செய்து ஆண்டவரே, எத்தனையோ தடவைகளில் என்னுடைய வாழ்விலே குறைந்து போன நிலைகளிலே இருந்து என்னை நிறைவாக்கி இருக்கின்றேன். பலவீனனான என்னை நீ பலப்படுத்தி இருக்கின்றேன். உடைந்து போகக்கூடிய மட்பாண்டமாக இருக்கக்கூடிய என்னை பலமுள்ள மனிதனாக பலமிக்க காரியங்களை செய்ய வைத்திருக்கின்றேன். ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன். என்னுடைய குடும்பத்தை நீ காத்தமைக்காக நன்றி கூறுகின்றேன். என்னுடைய சுபங்களை நீ கேட்டமைக்காக உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன். ஆண்டவரே, என்னுடைய குறையுள்ள என்னுடைய வாழ்வை நான் தருகின்றேன். சுவையுள்ள ரசமாக என்னை மாற்றி அருளும். கானாவூரிலே தண்ணீரை எடுத்து திராட்சை
ரசமாக்கினே குறையுள்ள என் வாழ்வை ஏற்றீரையா சுவையுள்ள ரசமாய் மாற்றிடுமே தானாவு ஊரிலே தண்ணீரை எடுத்து திராட்சை ரசமாக்கினே குறையுள்ள என் வாழ்வை ஏற்றீரையா சுவையுள்ள ரசமாய் மாற்றிடுவே ஆராதனை 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 நன்மைகள் செய்த ராஜாவுக்கே நன்றி நன்றி நன்றேவனே நன்மைகள் செய்த ராஜாவுக்கே நன்றி நன்றி நன்றேவனே போற்றிக்கு வருகின்றேன் சகோதரிகள் சார்பாக இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரிகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தமைக்காக உங்களுடைய வார்த்தையினாலே எங்களை வழிபடுத்துகின்றமைக்காக எங்களுடைய நோய்களிலே எங்களுக்கு சுகம் தருகின்றமைக்காக மன அழுத்தங்களிலே எங்களுக்கு தெளிவை தருகின்றமைக்காக எங்களுடைய கவலைகளிலே தனிமையிலே உம்முடைய ஆறுதலுக்காக உம்மை ஆராதிக்கின்றேன் ஆண்டவரே. ஆராதனை 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 இயேசுவே இயேசுவே போற்றுகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி கொடுக்கிறோம். இறைவன் தருகின்ற வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மாற்கு நற்செய்தி அதிகாரம் 4 இறை வசனங்கள் 35 தொடக்கம் 41 ஈறாக. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அவர் அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவர் படகின் பிற்பகுதியில் தலையினை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே,
இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். He will not let you perish. அவர் உங்களை அழிந்து போக விடமாட்டார். கிறிஸ்து இயேசுவிலே அன்பான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்விலே ஒவ்வொருவருக்குமே ஒரு பயம் இருக்கின்றது. அந்த பயத்தினுடைய அளவு வேறுபடுகின்றதாக இருக்கின்றது. அந்த பயத்தினுடைய வடிவம் வேறுபட்டவையாக இருக்கின்றது. ஆனால் எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எது எங்களுடைய வாழ்விலே எங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது, மனதுக்குள்ளே போராட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது? என்னுடைய உடலிலே இருக்கக்கூடிய வருத்தமா? என்னுடைய உறவு தொடர்புகளிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளா? பரவிக்கொண்டிருக்கின்ற கொள்ளை நோயா? என்னுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய மீள முடியாத சுமைகளா? என்னுடைய பிள்ளைகளாலே எனக்கு வரக்கூடிய வருத்தங்களா? மனவேதனைகளா? இது என்னை அச்சப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளிலே நாங்கள் வாசித்த மாற்கு நற்செய்தி, இந்த நற்செய்தியை நாங்கள் சிந்திப்பதற்கு முன்பாக நற்செய்தியாளர் மாற்கு தம்முடைய நற்செய்தி பூராகவும் ஒரு செய்தியை இழையோட விட்டிருக்கின்றார். அது என்னவென்று சொன்னால், எங்கள் முன்னிலையிலே இருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவர் அவர் இறை மகன் என்கின்ற செய்தியினை தம்முடைய நற்செய்தி முழுவதுமாக அவர் விட்டு செல்லுவதனை, அந்த கருத்தினை அவர் ஆழப்படுத்தி இருப்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய நற்செய்தியுடைய தொடக்கம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லுகின்றார், கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதே நற்செய்தி என்று, நற்செய்தியின் தொடக்கம் என்று சொல்லி இப்படியாக படிப்படியாக சொல்லுகின்றவர் தன்னுடைய நற்செய்தியுடைய இறுதியிலே 15வது அதிகாரம் 39வது வசனத்திலே ஒரு பிற இனத்தவன் ஒருவன், செஞ்சூரியன், நூற்றுவ தலைவன், அவன் சிலுவையிலே நடந்து கொண்ட எல்லா விஷயத்தையும் பார்த்து கடைசியிலே சொல்லுகின்றான், இம்மனிதன் உண்மையாகவே இறை மகன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகின்றதாக மாற்கு நற்செய்தியாளர் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்க எடுத்திருக்கின்ற இந்த மையப்பொருளும் வாசகமும் எங்களை இந்த ஒரு தெளிவுக்கு அழைத்து செல்ல எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. அதாவது இயேசு எங்களுடைய வாழ்விலே அவர் இறை மகனாக இருக்கின்றார். அதை நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு தருணத்திலும் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்திலே அதனுடைய நிகழ்வை நாங்கள் ஒரு கணம் எங்களுடைய மனதிலே கொண்டு வருகின்ற வேளையிலே சீடர்களும் இயேசுவும் ஒரு சிறிய படகிலே பயணம் செய்கின்றார்கள். கலிலேய ஏரிக்கரையிலே புயல் காற்று வீசுகின்றது, கடல் கொந்தளிக்கின்றது. அவர்கள் பயப்படுகின்றார்கள், அச்சம் மேலிட்டவர்களாக, நாங்கள் சாக போகின்றோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி இயேசுவை பார்த்து அங்கே அவர்கள் கூக்குரல் இடுகின்றார்கள். இங்கே சீடர்கள் அவர்களுடைய மனநிலையை பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே அவர்களோடு இயேசு இருந்தார். இயேசுவை அவர்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ளவில்லை. அவரோடு பழகினவர்கள், அவருடைய போதனையை கேட்டவர்கள், அவருடைய அற்புதங்களை எல்லாம் பார்த்தவர்கள் அவரை முழுமையாக உணர்ந்து கொள்ளவில்லை. அந்த நேரத்திலே அவர்கள் சென்ற அந்த கலிலேயா கடல் அவ்வளவு, அது ஒரு கடல் அல்ல, அது ஒரு ஏரி. அது சிறிய ஏரியும் அல்ல, மிக பிரமாண்டமான ஏரியும் அல்ல, ஒரு நடுத்தரமான ஏரிதான். ஆனால் அதை சுற்றி இருக்கின்ற இடங்கள், மலை சார்ந்த அந்த பகுதிகளிலே பட்டு வருகின்ற காற்று இவ்வாறான அலைகளை எழுப்பி புயலை ஏற்படுத்துவது வழமை. என்ன ஒரு வித்தியாசம் என்று சொன்னால், அங்கே 4க்கு மேற்பட்ட மீனவர்கள் இருந்தார்கள், அனுபவம் வாய்ந்த மீனவர்கள் இருந்தார்கள். அவர்களும் அஞ்சுகின்ற விதமாக இந்த காற்று அடிக்கின்றது என்று சொன்னால் அது சற்று பலமான காற்றாகத்தான் இருந்திருக்க வேண்டும்.
எனவே சீடர்கள் கொண்டிருந்த அந்த அச்சம் அது நியாயமான அச்சம்தான். அவர்களுடைய பயம் அது ஒரு நியாயமான பயம்தான். ஆனால் அவர்கள் விட்ட பிழை என்னவென்று சொன்னால், உடனடியாக இயேசுவை குற்றம் சாட்டுகின்றார்கள். நாங்கள் சாக போகின்றோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி. இன்றைக்கு நாங்கள் பல வேளைகளிலே இதைத்தான் செய்கின்றோம். நான் நல்லதொரு கிறிஸ்தவனாக இருக்கின்றேன், நான் நல்ல பக்தி முயற்சிகளை செய்கின்றேன், நல்ல காரியங்களை செய்கின்றேன், எனக்கு திரும்பவும் திரும்பவும் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. கடவுளே இந்த துன்பத்தை எனக்கு அனுமதித்துக் கொண்டிருக்கின்றார். கடவுளே இந்த இயற்கை அழிவினை அனுமதித்துக் கொண்டிருக்கின்றார். நான் தேடுகின்ற கடவுள் எங்கே போய்விட்டார்? கடவுள் எப்படி இப்படியான விடயங்களை எல்லாம் அனுமதிக்க முடியும் என்கின்ற கேள்விக்கணைகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த சீடர்கள் இயேசுவோடு உடன் இருந்தாலும் அந்த வேளையிலே அவர்கள் இயேசுவை புறம்பே வைத்தார்கள், சற்று அப்பால் வைத்து கேட்கின்றார்கள். அந்த வேளையில தான் சாத்தான் அங்கே வேலை செய்கின்றான். இந்த கேப்பில வந்து சாத்தான் பூந்து அவர்களுடைய விசுவாசத்தை சோதிக்கின்றான். இயேசு தங்களோடு இருந்ததை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த அவநம்பிக்கையோடு செயற்பட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த வேளையில தான் சாத்தானுடைய செயற்பாடு அங்கே வேலை செய்கின்றது. எங்களுடைய வாழ்விலே பிரச்சனைகள் வருகின்ற வேளையில தான் எங்களுடைய வாழ்வு ஒரு கண்ணாடி போல நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எப்படி நாங்கள் ஆண்டவர் மீது இருக்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லி சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அங்கே அவர்கள் விட்ட பிழை என்னவென்று சொன்னால், அவர்கள் போய் இயேசுவை தட்டி எழுப்பி இருக்கலாம். போதகரே, புயல் காற்று வீசுகின்றது, எழும்பி ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் அவர்கள் நம்பி இருக்கலாம், இவரால் இயேசுவால எல்லாம் முடியும். எத்தனையோ காரியங்களை செய்து முடித்த இயேசுவுக்கு இது பெரிய காரியம் அல்ல. ஏனென்றால் அவர் எங்களோடு இருக்கிறார், எங்களை போட்டுதான் இருக்கிறார், எங்களுக்கு பக்கத்துல தான் இருக்கிறார். எனவே எங்களுக்கு ஒன்றும் நடக்காது என்று சொல்லி அவர்கள் நம்பி இருக்க வேண்டும். அவர்கள் நம்பவில்லை, மாறாக என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை அவர்கள் குறை கூறுகின்ற மனிதர்களாக இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இன்றைய எங்களுடைய வாழ்விலும் இப்படியான பல நிலைகள் எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார், ஆண்டவர் எங்களுக்கு அருளை தருகின்றார், ஆண்டவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதற்கு நம்புவதற்கு பதிலாக நாங்கள் ஆண்டவரை குறை சொல்லுகின்றவர்களாக இருக்கின்றோம். எத்தனையோ மனிதர்கள் குறை சொல்லுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். உங்களை பார்த்து கேட்பார்கள், நெடுக கோயில் கோயில் என்று போகிறீர்களே, ஒரு பிரயோசனமும் இல்லையே, நெடுக மண்டாடுகிறீர்களே, இந்த வருத்தம் தீர்ந்தபாடில்லையே என்று சொல்லி அவர்கள் எங்களை பார்த்து அவநம்பிக்கையோடு கேட்கின்றவர்களாக, நாங்கள் அவநம்பிக்கையோடு இருக்கின்றவர்களாக, எங்களுடைய வாழ்விலே குழப்பங்கள் ஏற்படுகின்ற வேளையிலே இயேசு இருக்கின்றார் என்பதை உணராமல் நாங்கள் எங்களுக்கு தீங்கு விளைவிக்கின்றவர்களாக, மன வேதனைகளோடு துன்பப்படுகின்றவர்களாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் இருப்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், இயேசு எங்களோடு இருக்கின்றார், அவர் எங்கேயும் செல்லவில்லை. அந்த படகிலே இருந்த சீடர்கள் அவரை சரியாக உணர்ந்து கொள்ளவில்லை. அதே போலதான் இயேசு எங்களோடு இருக்கின்றார், அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு முறை ஒரு அலைக்கடலிலே ஒரு கப்பல் மாட்டிக்கொள்ளுகின்றது. மிகுந்த புயலுக்குள்ளே அவர்கள் சிக்கி கஷ்டப்படுகின்ற வேளையிலே எல்லோரும் பயத்தோடும் அச்சத்தோடும் அவர்கள் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொண்டு அழுது குளறிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு சிறுவன் அந்த படகிலே ஓடி திரிந்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒருவர் அவருடைய கையை பிடித்து இழுத்து, இந்த படகு கவிழ போகின்றது, உனக்கு பயம் இல்லையா என்று சொல்லி சொன்னான். அப்பொழுது அந்த சிறுவன் சொன்னான், எனக்கு பயம் இல்லை. ஏன் பயம் இல்லை? நான் அந்த கப்பலை ஓட்டுவது என்னுடைய அப்பா, எனக்கு என்னுடைய அப்பாவில நம்பிக்கை இருக்கின்றது, அவர் இந்த கப்பலை கொண்டு போய் கரை சேர்ப்பார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதே நம்பிக்கைதான் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்விலே புயல் காற்றுகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், அலைக்கழிப்புகள் வரலாம், வேதனைகள் வரலாம், காட்டிக் கொடுப்புகள் வரலாம், கைவிடல்கள் வரலாம், தோல்விகள் வரலாம். ஆனால் என்னை வழி நடத்துகின்றவர், என்னை தாங்குகின்றவர் இந்த இயேசுவாக இருக்கின்றார். எனவே நான் அஞ்ச தேவையில்லை.
என்னுடைய மனம் வேதனைப்படுகின்ற வேளையிலே நான் கவலை கொள்ள தேவையில்லை. நான் தேவையில்லாத முடிவுகளை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். ஆண்டவர் என்னை வழி நடத்துகின்றார். எனவே நாங்கள் அவரிடம் சரணடைகின்ற வேளையிலே ஆண்டவர் என்ன செய்கின்றார் என்று பாருங்கள். இயேசு அமைதியாக இரு என்று சொல்லி காற்றையும் கடலையும் அவர் அடக்குவதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர் வெறுமனே காற்றையும் கடலையும் மட்டும் அடக்கவில்லை, சீடர்கள் மனதிலே இருந்த அந்த வேதனைகளை அடக்குகின்றார், அந்த கிளேசத்தை அவர் அடக்குகின்றார். அவர்களுடைய கத்தர்கள் குளறுகள் எல்லாவற்றையும் ஒரு வார்த்தையினாலே ஆண்டவர் இயேசு அடக்குவதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பீஸ் பி ஸ்டில் என்று சொல்லி சொல்லுகின்றார். ஆனால் மறைமுகமாக இன்னொரு வார்த்தை அவர் சீடர்களுக்கு விட்டு சென்றார். அது என்னவென்று சொன்னால், and know that I am God, நான் உங்களுடைய கடவுளாக இருக்கின்றேன் என்பதனை நீங்கள் மறக்க கூடாது. know that I love you, know that I am with you, நான் உங்களோடு இருக்கின்றேன், நான் உங்களை அன்பு செய்கின்றேன், நான் உங்கள் கடவுளாக இருக்கின்றேன். விடுதலை பயண நூலிலே நாங்கள் இதை பார்க்கின்றோம். 7வது 6வது அதிகாரம் 7வது வசனத்திலே மோசேக்கு ஆண்டவர் எல்லா அறிவுறுத்தலையும் கொடுத்து விட்டு சொல்லுகின்றார், நீ போய் செய், அப்பொழுது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளுவார்கள். 7:5 நானே கடவுள் என்பதனை எகிப்தியர் உணர்ந்து கொள்ளுமாறு செய்வேன். 14:14 சொல்லுகின்றார், செங்கடலை அவர்கள் கடக்கின்ற வேளையிலே அவர்கள் உணர்ந்து கொள்ளுவார்கள், எகிப்தியர் உணர்ந்து கொள்ளுவார்கள், நானே அவர்களது கடவுள் என்று சொல்லி. திருப்பாடல் 46:10 சொல்லுகின்றது, அமைதி கொண்டு நான் கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார். எசாயா 49:5 சொல்லுகின்றார், பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி. எரேமியாவினுடைய வாழ்விலே அவருடைய புத்தகத்தினுடைய 1வது அதிகாரத்திலே எரேமியாவை அழைக்கின்ற ஆண்டவர், எரேமியா பயப்படுகின்றார், ஆண்டவரே நான் சிறு பிள்ளை, எனக்கு பேச தெரியாது என்று சொல்லி. ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை தேர்ந்தவனாக இருக்கின்றேன். எனவே அன்பானவர்களே, நாங்கள் பயப்பட தேவையில்லை. எங்களை சுற்றி பலவிதமான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. எங்களாலே புரிந்து கொள்ள முடியாதவாறு, ஏற்றுக்கொள்ள முடியாதவாறு, மன்னிக்க முடியாதவாறு பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. தாங்க முடியாத வேதனைகள், உடல் வேதனைகள், மன வேதனைகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் செய்ய வேண்டியது, சாக போகிறோம் உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கேட்கிறதை விட்டுவிட்டு அவரிலே நம்பிக்கை கொள்ளுவோம், அவரை தேடுவோம், அவரை கரம் பற்றி பிடிப்போம். அவ்வாறு நாங்கள் அவரை கரம் பற்றி பிடிக்கின்ற வேளையிலே, நானே உன் கடவுள், முதலும் முடிவுமாய் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்லி எங்களை தேற்றுவதற்கு ஆண்டவர் தயாராக இருக்கின்றார். எனவே நாங்கள் நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்வினுடைய பல்வேறு நிலைகளிலே விசேட விதமாக எங்களுடைய இடர்கள் படுகின்ற நேரத்திலே, மனங்கள் சஞ்சலிக்கின்ற நேரத்திலே, வேதனைப்படுகின்ற நேரத்திலே, பதில் சொல்ல முடியாத விடயங்கள் வாழ்விலே நடந்து கொள்ளுகின்ற வேளையிலே நாங்கள் ஆண்டவரை பற்றி பிடிப்போம். அவர் எங்களை தாய் போல தேற்றுகின்றவராக இருக்கின்றார், தந்தை போல எங்களை ஆற்றுகின்றவராக இருக்கின்றார், தோள் மீது சுமந்து செல்லுகின்ற நண்பனாக அவர் இருக்கின்றார். எனவே அவருடைய ஆறுதலிலே, அவருடைய நம்பிக்கையை நாங்கள் ஒரு கணம் உணர்ந்தவர்களாக தொடர்கின்ற இந்த பாடலை நாங்கள் ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாக செவிமடுப்போம். இந்த பாடல் இயேசு எங்களுக்கு தாயாக இருக்கின்றார், தந்தையாக இருக்கின்றார், எங்களை வழி நடத்துகின்றார் என்று சொல்லி அந்த வருகின்ற அந்த பாடல் வரிகளோடு எங்களுடைய சுமைகளை எல்லாவற்றையும் சேர்த்து நாங்கள் இந்த பாடலிலே தியான மனநிலையிலே இணைந்து கொள்ளுவோம்.
தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. மலை போல துன்பம் என்னை சூழ்ந்தாலும் அது பனி போல பறந்திட செய்கின்ற உருகிட செய்கின்றவராக ஆண்டவர் இருக்கின்றார். கண்ணினுடைய மணியை போல எங்களை காக்கின்றவராக இருக்கின்றார். உள்ளங்கையிலே எங்களை தாங்குகின்றவராக இருக்கின்றார். எனவே நீர் போதும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே நீர் போதும். தாயாக இருந்து தந்தையாக இருந்து என்னை தேற்றி ஆற்றி என்னுடைய சுமையை தீர்த்தரலாம். மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஆண்டவர் என்னுடைய விலவீனமான நேரங்களிலே, என்னுடைய வலுவின்மையிலே உடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி உணர்ந்து வாழ செய்தருளும். என்னுடைய பலவீனத்திலே தோல்வியிலே என்னை தேற்றியருளும். நிழல் போல என்னோடு கூட இருந்து வாரும் ஆண்டவரே. ஒருபோதும் என்னை விட்டு விடாமல் என்னோடு துணையாக வந்தருளும் ஆண்டவரே. என்னோடு வருகின்ற வேளையிலே என் வாழ்விலே எந்த குறையும் இருக்காது. நீர் போதும் ஆண்டவரே, என் வாழ்வில் நீர் போதும் ஆண்டவரே. என்னோடு வாரும், உம்மையே நம்புகின்றேன். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவே நன்றி. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவே நன்றி. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. கருணை ஆண்டவரே, உடைய பிரசன்னத்திலே நான் இருக்கிறேன் ஆண்டவரே. வாழ்விலே நீர் போதும் என்கின்ற மனதிலேயே எனக்கு தாரும். நீர் போதும் என் எது செய்தாலும் நான் உம்மை நம்பி செய்ய எனக்கு வரம் தாரும். போல தேற்றி
தந்தை போல ஆற்றி தோள் என்னுடைய தனிமையிலே சுமந்திடும் என்னோடு என் இருங்க. இயேசையா. தாய் என்னுடைய சுமைகளை நான் சுமக்க முடியாமல் கஷ்டப்படுகின்ற தந்தை வேளையிலே போல ஆற்றி தோள் சுமந்தருளும் ஆண்டவரே. சுமந்திடும் என் என்னை வழிநடத்தி இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள மற்றவர்களால் என்னை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது ஆண்டவரே. உம்மை போல என்னால் மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது ஆண்டவரே. நீர் போதும் ஆண்டவரே. போதும் என் பாரும் இயேசுவே. வாழ்விலே. என் வாழ்விலே நீர் போதும் இயேசையா, இயேசுவே. நீர் போதும் என்னுடைய வாழ்விலே வாரும் இயேசுவே. ஒரு பாடுவோம். நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஆண்டவர் பால் எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் பதிய வைக்க இன்றைய நாளிலே அழைக்கப்பட்டிருந்தோம். அவர் எங்களோடு இருக்கின்ற வேளையிலே நாங்கள் அழிந்து போக மாட்டோம். அவர் எங்களோடு இருக்கின்ற வேளையிலே நாங்கள் கலக்கமடைய மாட்டோம். நாங்கள் வேறு இடங்களுக்கு செல்ல மாட்டோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கித்தான் வருவோம் என்கின்ற மனதிலேயே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு எங்களை தயார்படுத்துகின்ற வேளையிலே முழந்தாள் படியிட்டவர்களாக நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் மன்றாட இருக்கின்றோம். குணம் கொடுக்கின்ற ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, சுகம் கொடுக்கின்ற ஆண்டவர் எங்களை சுகப்படுத்தும்படியாக நாங்கள் அவருடைய அருளை வேண்டி நாங்கள் மன்றாட இருக்கின்றோம். எனவே நாங்கள் ஒரு கணம் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஒப்புக் கொடுக்கின்றோம். நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திற்கு வந்திருக்கின்றோம். இயேசுவே, நம்பிக்கையினுடைய கீற்றுக்கள் துளிர்ப்பதும் தளர்ந்து போவதுமாக இருக்கின்றது. நம்பிக்கை வருகின்றது, பிற்பாடு அது மறைந்து போகின்ற மாயை போல தோன்றுகின்றது. வாழ்வினுடைய இயல்பு நிலைக்கு முழுமையாக திரும்ப முடியாதவர்களாக, உம்முடைய வழிபாடுகளை நாங்கள் நிறைவேற்ற முடியாதவர்களாக ஆலயத்திலே எத்தனையோ தடங்கல்களோடு, பொருளாதார பிரச்சனைகளோடு, வேதனைகளோடு எங்களை சுற்றி எத்தனையோ சகோதர சகோதரிகள் மன உளைச்சல்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்வினை மாய்த்துக் கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இயேசுவே, எங்களுக்கு உதவி செய்ய வாரும். இயேசுவே, நாங்கள் உம்மை பற்றி பிடிக்கின்றோம். இந்த வேளையிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை தாரும். நற்கருணை வழிபாட்டிலே இணைந்து கொள்ளுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீ பொறுப்படுத்தருளும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை, உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களை தொட வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இயேசுவே, உம்முடைய வல்லமை உள்ள கரம் அவர்களை தொட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுகின்றோம். உம்முடைய கரம் அவர்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேண்டுகின்றோம். இயேசுவே, உம்முடைய ஆசீர்வாதத்தை தாரும். உம்முடைய ஆற்றலை தாரும் ஆண்டவரே. வழியோரம் அமர்ந்திருந்த பார்த்திமேயு, இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இறங்கி அருளும் என்று சொல்லி கூவி அழைத்தது போல, கனானிய பெண் கூவி அழைத்தது போல, நூற்றுவ தலைவன் நம்பிக்கையோடு வேண்டியது போல நாங்களும் வேண்டுவோம். அருள் தாரும் இயேசுவே.
நான் சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, நான் சுகம் பெறுவேன் ஆண்டவரே. நான் மன அமைதி அடைவேன் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்துக்காக வேண்டுகின்றேன். ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகின்றேன். அருள் தாரும் இயேசுவே, குணம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, குணம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுவே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுவே, என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். விதமாக இந்த சமூக இடைவெளி நிமித்தமாக பல மனிதர்கள், பல சகோதர சகோதரிகள் மன உளைச்சல்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மீது ஆண்டவர் இறங்கும்படியாக, அவர்களை அமைதிப்படுத்தும்படியாக நாங்கள் மன்றாடி நிற்போம். தங்களுடைய பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்ற சகோதர சகோதரிகளுக்காக மன்றாடுவோம். தங்களுடைய உறவுகளை பார்க்க முடியவில்லையே, சென்று தரிசிக்க முடியவில்லையே, அவர்களுடைய இழப்புகளிலே அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியவில்லையே என்று சொல்லி தவிக்கின்ற சகோதர சகோதரிகளை பாரும் ஆண்டவரே. வருத்தத்தோடு இருக்கின்ற சகோதர சகோதரிகளை பாரும் ஆண்டவரே. தாவீதின் திருமகனே, இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிக்கப்பட்டிருக்கின்ற தாவீதின் திருமகனே, ஆண்டவரே தயை கொண்டு ஆறுதல் கொடுத்திருந்தார். கடை கண்ணாலுமை பாருமே, கருணை கடல் இயேசுவே. கடை கண்ணாலுமை பாருமே, கருணை கடல் இயேசுவே. ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கிறோம். மெய் தொடுவாய் இயேசுவே. கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தினாலே பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொருவரையும் தொட்டருளும் ஆண்டவரே. அவர்களுக்காக வேலை செய்கின்றவர்களை நீ பாதுகாத்தருளும் ஆண்டவரே. அதனுடைய மருந்தை வெகு விரைவிலே நான் கண்டுபிடிக்க செய்தருளும் ஆண்டவரே. இதுமாக உடல் வருத்தங்களோடு எங்கள் மத்தியிலே வாழுகின்ற சகோதர சகோதரிகளை தொடும் ஆண்டவரே. உடல் வேதனையின் நிமித்தமாக மன உளைச்சலுக்கு உள்ளாகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தொடும் ஆண்டவரே. உறவுகளை இழந்து மனவேதனைப்படுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தொட்டு ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. அவர்களுக்கு சுகம் கொடுத்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, பல நாள் தேவைகள் நிறைவேற முடியாமல் விசேட விதமாக தங்களுடைய பிள்ளைகளுக்காக காத்திருக்கின்றவர்கள், பிள்ளைகள் கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கின்றவர்கள், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து கலங்குகின்றவர்கள், கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, குடும்பத்திலே ஒற்றுமையின்றி தவிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தொட்டு ஆசீர்வதித்தரலும், உடைய வல்லமையை கொடுத்தரலும்.
நோய் களைவா இயேசுவே, நெய் தொடுவா இயேசுவே, நோய் களைவா இயேசுவே, ஆசீரளிப்பா இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே, ஆசீரளிப்பா இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே, ஆராதனை 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 செய்கிறோம், ஆராதனை 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 செய்கிறோம். கருணை ஆண்டவரே, ஒரு தாயை போல நீர் எங்களை தேற்றுகின்றேன், தந்தையை போல நீர் எங்களை ஆற்றுகின்றேன், எங்களை நீ தோள் மீதே சுமந்து வந்த தெய்வமாக இருக்கின்றேன். தொடர்ந்தும் நாங்கள் மன்றாடுகின்றோம், நமக்குரிய ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகின்றோம். எங்களிடம் சிவ உதவியை கேட்டு நிற்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் மன்றாடுகின்றோம். சில விதமாக இந்த காலகட்டத்திலே அவநம்பிக்கையோடு வாடுகின்றவர்கள், உம்மை தேடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், மனவேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், அவன் நம்பிக்கையிலே வாழுகின்றவர்கள், மன விரக்தியிலே வாழுகின்றவர்கள், பாதத்தில் புயல் காற்றிலே அலக்கழிக்கப்பட்ட படகுகளாக திசை மாறி செல்லுகின்ற சகோதர சகோதரிகள் எல்லாருக்காகவும் பாதத்தில் பாதத்திலே எல்லாரையும் கொண்டு வருகின்றோம். ஆண்டவரே, என் முத்தமே ஆசீர்வாதத்தை தாரும், என்னுடைய பாவங்களை மன்னியும், ஆராதனை உம்முடைய பிள்ளையாக மாற்றும். ஆராதனை ஆராதனை செய்கிறோம், ஆராதனை 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 செய்கின்றோம், ஆராதனை செய்கின்றோம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி மாண்பியரே என்கின்ற கீதத்திலே இணைந்து நிற்போம். நான் துயரே வருளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம், பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனித நிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக, மான் துயரே வருளன் மனமே. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு பேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவர்
ஆளுகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்று மேயுண்டாவதாமே. ஆமென். பரலோக அப்பத்தை எங்களுக்கு தந்தருளினே. அது சகல மதுரமும் இன்பமும் உண்டாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றேன். திருவுடல் திரை இரத்தமாகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும்